வணக்கம், வெல்கம் டு வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி எல்லாருமே குரூப் 2 எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதிட்டு வந்திருப்பீங்க. இந்த குரூப் 2 எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, இல்லை மாடரேட்டாக இருந்ததா அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 எக்ஸாமில் ஜென்ரல் தமிழுக்கு நம்ம ஆன்சர் கீ அப்படிங்கிறது செக் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆன்சர் கீ அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். நீங்கள் தமிழில் பொது தமிழில் 100க்கு எத்தனை கேள்விகள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். பொது தமிழ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ் ஆன்சர் கீ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுவோம். அதன் பிறகு மேக்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். வரிசையாக 1 by 1 அப்லோட் ஆகும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2 எக்ஸாம் எப்படி இருந்தது ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது மாடரேட்டாக தான் டெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொது தமிழ் எப்போயுமே சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷை விட கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வரும். ஆனால் இந்த முறை அப்படி எதுவுமே இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் தமிழில் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஆன்சர் பார்த்துலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தட்டு, களி, கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது என்னென்னு பார்ப்போம். தட்டு அப்படின்னா நம்ம சோளத்தட்டு அப்படின்னு சொல்லிடுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் களி அப்படின்னா நம்ம கரும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கலை அப்படிங்கிறது நமக்கு மூங்கில், அடி அப்படிங்கிறது வேம்பு. அப்போ 3, 4, 2, 1, ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான ஆன்சர். நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யானையின் ஒளி மரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. யானை என்ன பண்ணும்? பிளிரும், சரிங்களா? யானை அப்படிங்கிறது பிளிரும். அளப்பும் எக்காலமிடம் கதரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளிரும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். மானின் தொகை மரபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மந்தை அப்படிங்கிறது ஆட்டு மந்தை அப்படிங்கிறத சொல்லுவோம். நிறை அப்படிங்கிறது நிறை அப்படின்னு சொல்லுவோம். கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு வராது. ஸோ கணம் அப்படிங்கிறது தான் மானினுடைய தொகை மரபு, ஓகேங்களா? சரி, அடுத்ததாக 4வது கேள்வி. பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. செற்றார் அப்படிங்கிறது பகைவர், ஓகேங்களா? ஸோ நன்னார், ஒன்னார் இதுவும் உங்களுக்கு பகைவரத்தை குறிக்கும். ஸோ பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. உற்றார், பகைவர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அப்படிங்கிறதான் உங்களுக்கு உற்றார், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 5வது கேள்வி என்னென்னா, அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவூலம், களம், கவரிமான், களத்துமேடு இதுதான் இதற்கான சரியான விடை, ஓகேங்களா? 6வது கேள்வி நம்ம பார்க்கலாம். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை அப்படிங்கிறது விரல், ஓகேங்களா? வீரல் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்ததாக வேணன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதுக்கு நீங்கள் 2 ஆன்சர் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வேணன்மை அப்படிங்கிறத வேன் கூட்டல் அண்மை அப்படிங்கிறதையும் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 சொல்லி நகரத்துக்காக இல் வரும், சரிங்களா? இந்த லகாரம் வரும். ஸோ வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறதையும் பிரிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு சரியான விடை. அடுத்ததாக கேள்வி எண் 8. அது ப்ளஸ் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை அதுவன்று, ஓகேங்களா? சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம், இதை நீங்கள் நேரடியாக உள் மனம்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா உன் மனம்னு சொல்லலாம். இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போது. இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற டவுட்டு தான் உள் கூட்டல் உன் மனம். இந்த 2மே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏயா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ள. ஏது யாது அப்படிங்கிறது சுட்டு சொற்கள் கிடையாது. ஆக்சுவலி இது வினா சொல். ஏயா என்ற சுட்டெழுத்துக்கள் கிடையாது, இது வினா எழுத்துக்கள். அப்போது இந்த கூற்றும் தவறு, காரணமும் தவறு. இதற்கான சரியான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை, ஓகேங்களா? கேள்வி எண் 11, சரிங்களா? உங்களுக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க, இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அது நாய் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்ரிநில ஒருமை, சரிங்களா? ஸோ அக்ரிநில ஒருமை. அதுக்கு பிறகு அவர், அவர்கள் அப்படிங்கிறது உயர்திநில பன்மை. அவை நாய்கள் அப்படிங்கிறது அக்ரிநில பன்மை. தங்கை அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை. அப்போ 3, 4, 1, 2, சரிங்களா? 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி. வள்ளலார் அழிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை 12வது கேள்விக்கு. அதுக்கடுத்து பிழையற்ற தொடரை தேர்க. இதில் ஆன்சர் பார்த்தோன்னே தெரியும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான விடை. மோந்து பார்த்தால் வாடிவிடும் மணிச்சமலர் என்ன செய்தால் விருந்தினர் வாடுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகம் திரிந்து நோக்கினாலே வாடுவர். மோப்பக்குலையும் மணிச்சம், முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. அந்த திருக்குறள் தான் நமக்கு வந்திருக்கு. 15வது கேள்வி. உவே சுவாமிநாத ஐயரினுடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம். 16வது கேள்வி. பெருஞ்சித்தனால் நடத்தப்படாத இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தன்.
ஓகேங்களா. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன், நெருப்பு, பன்றி. இது மூன்றுமே கனலி அப்படின்னு சொல்லுவோம். கரும்பு தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியிலேருந்து நீங்கள் படித்து அடுத்து ஒரு 5 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த குரூப் 2 பேப்பர் அப்படிங்கிறது டைம் கன்சியூம் பேப்பர் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. உள்ள தேவைகளுக்காக இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரியில் கொடுத்துருப்பாங்க. புற தேவைகளுக்கு அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்காக அறம்சார் நூல்களும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடைங்கிறது அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை அப்படிங்கிறது இங்கே கல்வி. கடைசி வரியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் ஒன்று அப்படிங்கிறது புறநடை பயிற்சி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது நடைப்பயிற்சி, புறநடைப்பயிற்சி. ஓகேங்களா. அடுத்து கற்க வேண்டும் என்ற அவசியம் அறிகின்ற போது நம்ம எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையாக மாறுகிறோம். இடியோசை கேட்ட நாகம் போல என்று உமைத்தொடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரட்சி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. நீர் பூத்த நெருப்பு போல ஆப்ஷன் ஏ. சாம்பல். நீர் அப்படிங்கிறது சாம்பல், திருநீர் சொல்லுவோம் இல்லையா. மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உணவை பற்றி தான் வருது. ஸோ நொறுங்க தின்றால் 100 வயது ஆப்ஷன் டி. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு எந்த துறையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இயற்கை வளங்கள் துறை. உயர்கல்வித்துறை வராது. ஸோ இது வராது. இயற்கை வளங்கள் துறை. அசலேன் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாக்குபவர் ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக இந்த 28வதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. 29 சரியான தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளைகள் இங்கே பன்மையில் முறிந்து விழுந்தது, அப்போ இது வராது. மரம் வேகமாக வளர்ந்தன, இது வராது. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, ஓகே. யானைகள் குட்டிகளுடன் சென்றதுன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி இது சென்றனன்னு வரணும். ஸோ ஆப்ஷன் சி. சரிங்களா. அடுத்ததாக கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான், நிகழ்காலம். ஓகேங்களா. ஸோ நிகழ்காலம், செல்கிறான். புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல். பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் என்னென்னா பெட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கான சரியான நீங்கள் என்ன சார் போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடவி என்ற சொல்லின் பொருள் காடு, நமக்கு தெரியலையா. அடுத்து பரியது கூர்ங்கொட்டதாகினும் யானை வேறுவோம். இதற்கான மிகுதி அப்படிங்கிறது கூர். உதகை என்ற மருவச்சொல்லின் ஊர் பெயர் என்னென்னா உதக மண்டலம். மனிதன் மொழியில் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்கிறான் அப்படின்னு இருக்காங்க. இதில் பிழை திருத்தணும். சரிங்களா. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அக்து இங்கே அக்துன்னு வரணும். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்ததாக இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது. ஆப்ஷன் பி. 37வது கேள்வி. நாட்டு சியம் செல்லாத நாடு இல்லை அந்நாடு. இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், இது உங்களுக்கே தெரியும் ரைட்டுங்களா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இனமிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆற்றுண்ணா. அடுத்ததாக பாருங்கள், கூற்று சுற்றெழுத்துக்களை இடச்சுற்றுக்கள் என்று குறிக்கலாம். எஸ். அகச்சுட்டு புறச்சுற்று அப்படி சொல்லுவோம். ஒரு இடத்தை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துவது தான் சுற்றெழுத்துக்கள். அகம்புறம் என சுற்றெழுத்துக்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து பெயர்படுகிறது. அப்போ இது ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை சுற்று. இது இப்போ திரும்பில் நமக்கு வழக்கில் இல்லை. அடுத்ததாக எதிர்ச்சொற்களை எழுதுக. அணுகு அப்படின்னா அதற்கானது என்னென்னு பார்த்தீங்கன்னா விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கம் அப்படின்னா சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை. அப்போ 4 1 2 3. ஓகேங்களா. அடுத்ததாக 41வது கேள்வி. எந்தை அப்படிங்கிறது எம் தந்தை என்பதனுடைய மரபு தான். சரிங்களா. ஸோ மரபு தான். ஸோ எந்தை அப்படிங்கிறது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. என்னுடைய தந்தை. அப்போ அதற்குடைய எதிர்ச்சொல் என்னதுன்னா உன் தந்தை, நுந்தை. சரிங்களா. ரைட். அடுத்ததாக பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். சரிங்களா. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. பெருமலையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இதற்கு சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா. அடுத்ததாக திருப்புகழ் அணுகுதல். இதற்கு கூற்றும் காரணமும் சரி. தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிறது தமிழ், நமக்கு கன்னடம், மலையாளம் மற்றும் குடகு. ஆப்ஷன் பி. சரிங்களா. 2 மட்டும். எஸ், 2 மட்டும். அடுத்ததாக ஈவில் டோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்காக கெடுப்பவர் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா. ஆம்னிசென்ட் இதற்கான சரியான விடை என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆம்னிசென்ட் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை என்னென்னா அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறது அதற்கான இது. 47 மறு ஆய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவ்யூ பெட்டிஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக மரபு தொடர். காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று.
கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீளுதல், கை கழுவுதல் அப்படிங்கிறது விட்டு விடுதல், குரங்குப்பிடி அப்படிங்கிறது வந்து என்னென்னா உறுதியாக பற்றுதல் அப்படிங்கிறது. 3 4 1 2 தான் இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ. கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறது ஏமாற்றுதல். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னா கடித குறிப்பீடுகளின் தனிப்பதிவேடு. ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான விடை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததாக பாட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று. ஓகேங்களா? பண்டமாற்று. ஓகே, எடுத்துக்கிடுவோம். பர்கைன் பேரம் பேசுதல். பேர்டிஃபட் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாராக்கடன். அக்வர் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்ட நிறுவனம். எஸ், இதுதான் இதற்கான சரியான விடை. 2 4 1 3. சரிங்களா? அடுத்த கேள்வி, பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடர் கேட்டிருக்காங்க. அக்ரிணை பன்மை தொடர். ஓகேங்களா? ஸோ அவள் அல்லல் அப்படிங்கிறது வராது. இது உயர்திணையில் மரம் அன்று அப்படின்னு வந்திருக்கு. அவை அல்ல, மரம் அன்று. ஓகேங்களா? இதில் பன்மை கேட்டிருக்காங்க. அன்று அப்படிங்கிறது ஒருமை. அவை அல்ல அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்ததாக மாடுகள் மேய்ந்தது தப்பு, பறவைகள் பறந்தது தப்பு, மரம் வளர்ந்தன தப்பு, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. இதுதான் சரியான விடை. அடுத்ததாக மகடுவு வந்தான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியான விடை. யாதும் ஊரே யாவரையும் கேளீர். கேளீர் அப்படிங்கிறது உறவினர். ஓகேங்களா? 58வது கேள்வி, கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தராசு. கா அப்படிங்கிறது பறவை. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு என்னது 4 3 எதில் ஸ்டார்ட் ஆகுது? ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. வேர்க்குரு அப்படிங்கிறத சொல்லினுடைய பேச்சு வழக்கு வேர்க்குரு அப்படி தான் நம்ம சொல்லுவோம். காகத்திற்குரிய மற்றொரு பேர் இது என்னன்னு தெரிலங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அன்பருக்குரிய துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். புன்கண்ணீர் அப்படிம்போம். சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சருமே தெரில. அனுராகம் அப்படிங்கிறது மிக்க ஆசை. அனுராகம் அப்படிங்கிறது பாவம். சரிங்களா? இது வந்து டவுட்டு தான். நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். அப்பாவி என்னும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல் என்னென்னா அற்ப பாவி. ஸோ இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் அன்று, எம்மொழி சொல்லென்று கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இளஞ்சி அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுறீட்டா? ஸோ இளஞ்சி அப்படிங்கிறது தமிழ் மொழி சொல். ஓகேங்களா? அடுத்ததாக உத்தமம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக தமிழ் மன்றம். அடுத்ததாக தமிழ் சொல்லை கண்டறிக. சாவி, பொத்தான், சோப்பு இது எல்லாமே தமிழ் மொழி கிடையாது. பிண்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் மொழி சொல். பிண்டம் என்பது உடல். அடுத்ததாக மணக்கி விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு இருக்காங்க. எந்த இடம்பெற்றுள்ள நீதி நூல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை தான். நம்ம இது வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க உடைமை இது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸினுடைய கொஸ்டின் தான். ஸோ முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? அடுத்ததாக 7ஆவதில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்னங்கிறது கொல்லாமை. அடுத்ததாக இரவில் மாட்டிய இளஞ்சுடல் நெகிழி. இதற்கான சரியான விடை உருத்திரக்கண்ணனார். ஓகேங்களா? பிளாக்கர் அப்படிங்கிறது காணொலி படைப்பாளர். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. நிறைவு, வெளியீடு, வாடகை, ஒழுங்கு. இதற்கான சரியான விடை வாடகை அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஓதுதல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓதுதல் அப்படிங்கிறது காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படிங்கிறது பலரறிய சொல்லுதல். உளறுதல் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஓகேங்களா? மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. அடுத்ததாக ஓகே பிரேசிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை பார்த்துடலாம். சிமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ சிமெண்ட்டுக்கு வந்து ஏபிசிடியா, சிமெண்ட்டுக்கு வந்து நம்ம பைன்சுதை அப்படின்னு எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அப்போ 3க்கு 1 இருக்கிறது எது அப்படிங்கிறது பார்க்கணும். எல்லாத்துலேயுமே 1 இருக்குங்க. அப்போ பிரேசிங் அப்படிங்கிறது கட்டுச்சட்டகங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 எதில் இருக்குது? 2 இதில் 3 இருக்குது. அடுத்து 1 எதில் இருக்குது? இந்த இதில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? பிரேசிங் அப்படிங்கிறது கட்டுச்சட்டகங்கள். அடுத்து ப்ரிகோட்டுங்கிறது கட்சி. சிமெண்ட் அப்படிங்கிறது பயன்சுதை. வெந்நீர் அப்படிங்கிறது மெல்லுரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதற்கு சரியானது திருக்குறள் வந்து உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்கா, சொல்லில் பயனில்லா சொல். ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. செயற்பாட்டு வினை தொடரை மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தை கொண்டாட பெற்றது அப்படிங்கிறது அதற்கான விடை. குமணன் நடந்தான் அப்படிங்கிறது தன்வினை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏ ஆ ஓ ஏயா அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து வினாக்குறி இட வேண்டும். ஏனெனில் இவை வினாச்சொற்கள். ஆமாம், ஆனால் எல்லா இடங்களையும் நம்ம வந்து கொஸ்டின் மார்க் போடணுமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அப்போ காரணம் ஒன்று தவறு, கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்தது 80க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும்.
81க்கும் எனக்கு தெரிலங்க. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது, உயர்ந்து ஓங்கி அப்படிங்கிறதா அதற்கான சரியான விடை. ஒரு பொருள் பன்மொழி, ஆப்ஷன் பி. அடுத்ததாக கருத்து அப்படின்னா பிணக்கு மாறுபாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கருத்து பிணக்கு மாறுபாடு. கோரல் அப்படிங்கிறது கொள்ளல். 3 எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. கடற்கரை சாலை, இதில் வந்து இந்த கொஸ்டினே தப்பு இருக்குங்க. ஏன்னா பயணம் உடன் தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பயணம் உடன் தொகை அப்படிங்கிறது எதுன்னு தெரில நமக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டவுட்டான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, அடுத்ததாக மா இதற்கான அது மண் மான், இதுதான் சரியான விடை. அடுத்ததாக நகர வேறுபாட்டில் எழுதுக. அன்னாள் அப்படிங்கிறது அவள். உண்ணல், சரிங்களா, உண்ணல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நினைத்தல். முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில். எந்நாள் அப்படின்னா என்று சொல்பவர். 4, 3, 1, 2 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான விடை. சொல் என்னும் சொல்லின் வினையாளனையும் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லியே, சொல்லாமை, சொல்லா, சொல்லியே, சொல்லுகின்ற அப்படின்னு கொடுத்துருக்கு. அறியாத பையன் அப்படிங்கிற பாருங்களேன். அடுத்து வர ஒரு 2 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அறியாத பையன் குறிப்பு பெயரச்சம், சிறிய கடிதம் குறிப்பு பெயரச்சம். சரிங்களா, ஸோ இது 2மே உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில் அப்படிங்கிறது இதில் ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயில். ஓகேங்களா, அடுத்தது இந்த தவறான ஒன்றை தேர்வு செய்கிறது. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். இதற்கான ஆன்சரை நானும் உங்களுக்கு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரூஃபோடு கொடுக்குறேன். ஓகேங்களா, அன்றொழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ப்ரூஃபோட நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன். கிளைஞரை அளக்கும் கோல் அப்படிங்கிறது நமக்கு வரும் துன்பம். கண்ணதாசன் குறித்த கூற்றுக்களில் சரியானது. ஸோ அவர் வந்து கலங்காதிரு மனமே என்ற பாடலை பாடலாசினார். இயேசு காவியம் என்ற நூலுக்கான சாகித்ய அகாடமி வாங்கினார். கவியரசு என்ற பெயராலும் வழங்கப்படுகிறார். 1, 3 தான் சரியான விடை. வேல்நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு தெரியும். இதெல்லாம் வராது. சரிங்களா, அடுத்ததாக 96வது. இந்த கொஸ்டினும் டவுட்டு தாங்க. நாப்டிக்கல் மைல்னு கொடுத்துருக்காங்க. 1852 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நாட்ரிக் ஹரிசான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நார்போனைஸ், அடுத்து நாலட். ஸோ இது வந்து நான் இதற்கான ப்ரூஃபும் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம், ஸ்பெக்ட்ரல் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், இன்டெலெக்சுவல் அறிவாளர். அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்ததாக 98. ஆண்டிகள் மடம் கட்டியது போல். ஆண்டிகள் மடம் கட்ட மாட்டாங்க அப்படி இல்லை. ஆண்டிகள் மடம் கட்டியது போல் அப்படிங்கிறது உருவாகாத திட்டம். சரிங்களா, ஆற்றில் கரைத்த புலி போல பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல் உங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, ஸோ 4, 3, 2, 1. ஓகேங்களா, அடுத்ததாக நீர்மேல் எழுத்து போல், அது எல்லாமே ஒன்று தான். அடுத்து பின்வரும் பழமொழி உணத்திடம் சரியான எருக்கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கடுக்காய் அப்படிங்கிறது மலச்சிக்கலுக்கு நல்லது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. ஏற்கட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ உங்களுக்கு பொது அறிவும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த பொது தமிழில் நான் விட்ட சில கொஸ்டின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் நான் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நான் கொடுக்குறேன். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்.